afternoon. கடத்து திறன் சம்பந்தமா கடைசியா நோட்ஸ் தந்திருந்தனா ஒரு கரைசலாக இருக்கலாம், கடத்தியாக இருக்கலாம். அதனுடைய கடத்து திறன் தடைத்திறனினுடைய நிகர் மாறாக இருக்கும் என்று சொல்லியிருந்தேன். தடைத்திறன் தடையோட எவ்வாறு வரையறுத்தது என்று சொல்லி பார்த்தினாங்க. ஆகவே இந்த மாறா வெப்பநிலையில தடைத்திறன் கடத்துத்திறன் ஒரு மாறிலியாக உலோகங்களுக்கு இருக்கும். மின்பகு கரைசல்களினுடைய கடத்துத்திறன் சரிதான். மின்பகு கரைசல்களுடைய கடத்துத்திறன் வந்து அந்த கரைசல்ட்ட சில இயல்புகள்ல தங்கி இருக்கும். மின்பகு பொருட்களின் கடத்துத்திறன். மின்பகு கரைசல்களினுடைய கடத்துத்திறன் மிகவும் சிறிதாக காணப்படுவதால மைக்ரோசைமன் சென்டிமீட்டர் -3 என்று சொல்லப்படுகிற ஒரு அலகில அந்த கடத்துத்திறன் பெருமானங்களை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்வோம். கடத்துத்திறனை பாதிக்கின்ற காரணிகள் கடத்துத்திறனை பாதிக்கின்ற காரணிகள் அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் மின்பகு பொருட்கள் மின்னை கடத்துவதற்கு அசையும் தகவுள்ள சுயாதீன இலத்திரன்கள் அவசியம் என்று சொன்னாங்க. மின்பகு பொருட்களினுடைய மின் கடத்துத்திறன்ல அசையும் தகவுள்ள அயன்கள் காணப்பட வேண்டும். அப்ப கரியத்தின் தன்மை கடத்துத்திறனை பாதிக்கும். ஒரு வெண் மின்பகு பொருள் கரியமாக உள்ள போது அங்கு அயன்கள் முற்றாக உருவாக்கப்பட்டு சுயாதீனமாக அசையும். அதிண்ட கடத்துத்திறன். ஒரு மென் மின்பகு பொருள் ஒரு மென்னமிலத்தை கரியமாக கொண்ட கடத்துத்திறனை பார்த்தோம்னு சொன்னா கரைசல்ட கடத்துத்திறனை பார்த்தா அங்க பகுதி அளவில் அயனாக்கம் அடைந்து குறைந்த அளவு அயன்கள் உருவாக்கப்படுவதால அதிண்ட கடத்துத்திறன் வந்து மாறும். ஒரு கடத்துத்திறனை பாதிக்கிற காரணிகள்ல கரியத்தின் தன்மை முக்கியமானது. கரியம் வெண் மின்பகு பொருளா மென் மின்பகு பொருளா அல்லது மின் பகா பொருளா என்பதை பொறுத்து கடத்துத்திறன் வந்து மாறும். அடுத்த விஷயம் சுயாதீன அயன்கள்லாம் மின்னை கடத்துவதற்கு உதவி செய்யுதுன்னு சொன்னால் சுயாதீன அயன்களின் செறிவு அதிகரிக்கும் போது கடத்துத்திறன் அதிகரிக்கும். அப்ப கடத்துத்திறனை பாதிக்கிற அடுத்த காரணி கரைசல்ல இருக்கிற கரியத்தின் செறிவு. ஐதான கரைசல்கள் என்று சொன்னால் சரி கவனிங்க. ஐதான கரைசல்கள் என்று சொன்னால் செறிவுக்கு கிட்டத்தட்ட நேர்வீத சமனாக அதிகரிக்கும். 100% நேர்வீத சமன் என்று சொல்லலாது. செறிவு அதிகரிக்க கிட்டத்தட்ட கடத்துத்திறனும் அதிகரிக்கும். ஐதான கரைசல்கள் மிக ஐதான கரைசல்கள் என்றால் இது ஓரளவுக்கு சாத்தியம். கிட்டத்தட்ட நாங்கள் இப்ப வேல்யூவை பார்க்க எங்களுக்கு அது விளங்கும். செறிவு வந்து 10 மடங்கு அதிகரிக்க கடத்துத்திறன் கிட்டத்தட்ட 10 மடங்காக அதிகரிக்கும். உண்மையிலே அது ஷாப்பா அப்படியே மல்டிப்ளை ஆகும்னு சொல்லலாது. ஐதான கரைசல்களுக்கு அது ஓரளவுக்கு பொருத்தப்பாடுடையதாக இருக்கும். இப்ப கடத்துத்திறனை பாதிக்கிற காரணியில் ஒன்று கரியத்தின் தன்மை குறிப்பிட்டிருக்கோம். இரண்டாவது கரியத்தின் செறிவு. சரியா? இப்ப கடத்துத்திறனை பாதிக்கிற காரணம். அடுத்தது இந்த அயன்களினுடைய நகர்வில தான் கரைசலினுடைய கடத்துத்திறன் தங்கி இருக்கு. அந்த சுயாதீன அயன்கள் நகர்ற வேகம் வந்து கடத்துத்திறனை பாதிக்கும். அதை வெப்பநிலை பாதிக்கும். ஆகவே
மின்பக பொருள் ஒன்றின் கடத்துத்திறன் வெப்பநிலையில் தங்கி இருக்கும். உலோக கடத்திகளில் கடத்துத்திறனை பார்த்தீங்கள் என்று சொன்னால் வெப்பநிலை அதிகரிக்கும் போது குறை. ஆனா மின்பக பொருட்கள்ல வெப்பநிலை அதிகரிக்கும் போது கடத்துத்திறன் அதிகரிக்கும். காரணம் இந்த சுயாதீன அயன்களின் வேகம், இயக்க வேகம் அதிகரிக்கிறதாக மின்பக பொருட்களுடைய கடத்துத்திறன் அதிகரிக்கும். ஒவ்வொரு பாகைசி வெப்பநிலை அதிகரிப்பிற்கும் கடத்துத்திறன் அண்ணளவாக 2 வீதத்தாலே அதிகரிக்கும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப கடத்துத்திறனை குறித்த ஒரு கரியத்துக்கு செறிவும் வெப்பநிலையும் பாதிக்கும். கொமனா கடத்துத்திறனை பாதிக்கிற கரியமும் செறிவும் வெப்பநிலையும். இப்ப எங்களுக்கு தெரியும் தூய நீர் இது மின்பகு பொருளா மின்பகா பொருளா என்பதுல முதல் வகுப்புல உங்களுக்கு குழப்பம் இருந்தது. நான் சொன்னேன் அயன்கள் இருக்கிறதால அது ஒரு மின்பக பொருள், பகுதியாக அயனாக்கம் அடைகிறதால அது ஒரு மென் மின்பக பொருள் சொல். அப்ப தூய நீரின் கடத்து திறன் மிக குறைவாக இருக்கிறதால அது மின்னை கடத்துவதில்லை. ஆனால் அதற்கு ஒரு கடத்து திறன் இருக்கு. அது பூச்சியத்தை அண்மித்திருக்கு. அதனால அதை உணர்வதற்கு கடினமாக இருக்கும். மிகவும் நுண்ணிய ஒரு அளவு திட்டத்தால அலங்கமாக இருந்தால் அதை நாங்கள் ஓரளவுக்கு உணரலாம். உதாரணத்துக்கு தூய நீரின் கடத்து திறன் 0 தொடக்கம் 2 மைக்ரோ சைமன் சென்டிமீட்டர் -3 என்று சொல்லி சில புக்ஸ்ல வேல்யூ போடப்பட்டிருக்கு. சரியா, 2 அல்லது 1 கடத்துத்திறன் இருக்கு இல்லை என்று சொல்லலாம். அது மைக்ரோ சைமன்ல அளவிடப்படும் போது அது உணரப்படும். இப்ப கருவியின் உணர்திறன் வேல்யூ குறைஞ்சதுன்னு சொன்னால் அந்த பெருமானவங்களால உணரப்பட முடியாது. உதாரணத்துக்கு திணிவு காப்பு தத்துவம் மாதிரிதான் ரசாயன தாக்கங்கள்ல திணிவு விளக்கப்படுது என்று சொல்லல, காக்கப்படுது என்று சொல்லி இருக்கு. ஆனா உண்மையில திணிவு விளக்கப்படுது. ஐன்ஸ்டைன் என்ற சமன்பாட்டின் படி ஐன்ஸ்டீன் E=mc² என்ற ஒரு சமன்பாடு சொல்றாரு தானே, அதுல திணிவு என்ன செய்யப்படுது, விளக்கப்படுது. அப்ப அந்த திணிவு விளக்கப்படுது என்பது அளிக்கப்படுது என்பது உணரப்பட முடியாத ஒன்று. எங்களோட சாதாரண ரசாயன தராசுனால கூட அது உணரப்பட முடியாது. ஆகவே திணிவு காப்பு தத்துவம் உண்மை மாதிரி தோன்றுது. சரி, அப்ப உணர்திறன் அளவீட்டு கருவியின் உணர்திறன் தான் சில விஷயங்களுக்கு 0 என்றும் சொல்லும், பெருமானத்தோடையும் சொல்லும். சரி, அப்ப தூய நீருக்கு ஒரு கடத்துத்திறன் மிகச் சொற்ப அளவில் இருக்கும். அது பூஜ்ஜியத்தை மிகவும் அண்மித்திருக்கு. இப்ப நீங்க இந்த பாத்தீங்கன்னு சொன்னால் கடற்கரை பிரதேசங்கள்ல சவர் தண்ணி இருக்கும். சவர் தண்ணியாக இருக்கும். சவர் மீன்ஸ் உப்பு தண்ணியாக இருக்கும். ஆனால் இங்க வள்ளிபுர கோயில் சைட்ல அங்கால குடிநீர் விநியோகத்துக்காக கடலுக்கு மிக அண்மையில கொண்டு போய் ஆழ்துளை கிணறு அடிக்கப்பட்டு அங்கே இருந்து நீர் விநியோகம் செய்யப்படுறான். அது கேள்விப்பட்ட. அப்ப பாருங்க, கடற்கரையில இருந்து குடிநீருக்குரிய நீர் பெறப்படுது. இது எப்படி சாத்தியம்? மண் ஒரு சிறந்த வடிகட்டி. இந்த மண் அயன்களை என்ன செய்யும், நன்றாக வடித்து கொடுக்கும். ஆழ்துளை கிணறுகள் அடிக்கும் போது மண் மேக்சிமம் அயன்களை வடிக்கும். ஆகவே டியூப் பெல்லுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் அயன்களினுடைய செறிவு குறைவாக இருக்கும். அதனாலதான் கிணற்றுக்கு பக்கத்தில் அடிக்கிற டியூப் பெல் கூட ஓரளவுக்கு சவர்த்தன்மை குறைந்த நீரை கொண்டிருக்கும். அநேகமாக நீங்க உணரலாம். நீங்க உணர்றதுக்கு ஜாத்திய பாடியில் உங்க எங்கே அடிச்சாலும் நல்லதானே தான் வரும். இங்கால ஜெஃப்னா சைட்ல கிணறு ஊருக்கு ஊர் சவர்த்தன்மையை கொண்டிருக்கும். அப்ப அந்த சவர்த்தண்ணி இருக்கிற ஒரு கிணத்துக்கு தண்ணி சவராயிருக்க பக்கத்துல ஒரு டியூப்வெல் அடிச்சா டியூப்வெல்ல இருந்து வர தண்ணி ஓரளவு சவர்த்தன்மை குறைவாக இருக்கும். அது ஆழ்துளையாக அடிக்கப்படும். ஆகவே அங்கே இருந்து வடிகட்டப்பட்ட அயன்கள் குறையும். அப்ப நீரின் தரத்தை பேணலாம், அறிகிறதுக்கு இந்த கடத்துத்திறனை நாங்கள் பயன்படுத்தலாம். தூய நீர் என்றால் அந்த கடத்துத்திறன் பூஜ்ஜியத்தை அண்மித்திருக்கு. குழாய் கிணற்று நீரின் கடத்துத்திறன் கொஞ்சம் இருக்குமே, தூய நீர் இல்லதான். அதே மாதிரி கிணற்று நீர்ல அயன்கள்ட்ட சரிவு கொஞ்சம் உயர்வாக இருக்கும். அப்ப அதை விட அதுக்கு கடத்துத்திறன் உயர்வாக இருக்கும். இதை விட கடல் நீர் கடத்துத்திறன் மிகவும் கூடினதாக இருக்கு. சரி, 0.1 KCl கரைசலின் கடத்துத்திறனை விட 0.001 KCl கரைசலின் கடத்துத்திறன் குறைவாக இருக்கும். 1 சரிவுடைய KCl கரைசலின் கடத்துத்திறன் இன்னும் உயர்வாக இருக்கும்.
அப்ப இந்த கரைசலினுடைய செறிவுகளை நாங்கள் அளவீட்டு ரீதியாக பார்த்தோம் என்று சொன்னால் கடத்துத்திறனை நாங்கள் ஓரளவுக்கு ஒப்பிடலாம். நான் நினைக்கிறேன் 2019 ஒரு எம்சிக்கு கேள்வி இந்த கடத்துத்திறனை ஒப்பீடு தொடர்பாக கேட்கப்பட்டிருக்கு. சரிதான், குறிப்பிட்ட சில கரைசல்களை தந்து அந்த கரைசல்களுடைய கடத்துத்திறன் வந்து கேட்கப்பட்டிருக்கு. சரிதானே, அப்ப தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. மின்பகு பொருட்களின் கடத்துத்திறனை பாதிக்கின்ற காரணிகள். மின்பகு பொருட்களின் கடத்துத்திறனை பாதிக்கின்ற காரணிகள். மின்பகு பொருட்களின் கடத்துத்திறனை பாதிக்கின்ற காரணிகள். ஒன்று, கரையத்தின் தன்மை. கரையத்தின் தன்மை. கரியமார் வெண் மின்பக பொருளா மென் மின்பக பொருளா என்பதை பொறுத்து கடத்துத்திறன் வந்து மாறும். ஒன்று கரியத்தின் தன்மை. எழுதிக்கொள்ளுங்க, கரியத்தின் தன்மை என்று டேஷ் பண்ணி எழுதிக்கொள்ளுங்க. வன் மின்பகு பொருள். வன் மின்பகு பொருள். வன் மின்பகு பொருள் கம மென் மின்பகு பொருள். வன் மின்பகு பொருள், மென் மின்பகு பொருள். நீர்க்கரசல். நீர்க்கரசல் உருகிய நிலையில் உள்ள உருகிய நிலையில் உள்ள உருகிய நிலையில் உள்ள உருகிய நிலையில் உள்ள மின்பகு பொருட்கள். உருகிய நிலையில் உள்ள மின்பகு பொருட்கள் ஆகியவற்றிற்கு ஏற்ப கடத்துத்திறன் மாறுபடுகின்றது. கடத்துத்திறன் மாறுபடுகின்றது. கடத்துத்திறன் மாறுபடுகின்றது. கடத்துத்திறன் மாறுபடுகின்றது. இரண்டாவது, கரையத்தின் செறிவு. கரையத்தின் செறிவு. கரையத்தின் செறிவு கரையத்தின் செறிவு எழுதிக்கொள்ளுவோம். கரையத்தின் செறிவு அதிகரிக்கும் போது கரையத்தின் செறிவு அதிகரிக்கும் போது கரையத்தின் செறிவு அதிகரிக்கும் போது கடத்துத்திறன் அதிகரிக்கும். கடத்துத்திறன் அதிகரிக்கும். ஐதாக்கும் போது
ஐதாக்கும் போது கடத்து திறனானது ஐதாக்கும் போது கடத்து திறனானது ஐதாக்கும் போது கடத்து திறனானது அண்ணளவாக செறிவிற்கு விகித சமனாக செறிவிற்கு விகித சமனாக செறிவிற்கு விகித சமனாக குறைகின்றது செறிவிற்கு விகித சமனாக குறைகின்றது சரியா இப்ப நான் எங்களோட ரிசோர்ஸ்ல அந்த வேல்யூ தரலாம் சரியா அதற்கு எழுதி கொள்ளுவோம் இந்த கடத்துத்திறன் சம்பந்தமாக எங்களோட ரிசோர்ஸ் புக்ல தரப்பட்டிருக்க வேல்யூ இந்த நோட்ஸ் திருப்பி பாருங்க கரியத்தின் செறிவு அதிகரிக்கும் போது கடத்துத்திறன் அதிகரிக்கும் ஐதாக்கும் போது கடத்துத்திறனானது அண்ணளவாக செறிவிற்கு விகித சமனாக குறைகின்றது ஏன் ஐதாக்கும் போது ஐதான கரைசல்களை இது ஓரளவுக்கு அவதானிக்கலாம் செறிந்த கரைசல்கள் கொஞ்சம் அவதானிக்கிறது காட்டினா அப்ப ஐதாக்குள்ள கிட்டத்தட்ட விகித சமனாக குறைகின்றது சரியா நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு உங்களுக்கு தரலாம் ஆனால் எழுதினீங்கள் என்று சொன்னா உங்களோட கையால நீங்க எழுதினீங்க என்றால் எல்லாம் நான் இதுல ஒப்புறது காண்டி தாரன் வேணும்னா நான் இதை உங்களுக்கு போட்டோ அடிச்சு போட்டுவோம் சரியா பாருங்க செறிவுக்காக மாதிரி எடுக்கப்பட்டிருக்கு அதிண்ட கடத்து திறன் அளவிடப்படுது அது மைக்ரோ சைமன் சென்டிமீட்டர் -1 என்னும் அலகுல அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு கடத்துத்திறன் குறைவுன்னு சொல்லி அப்படி அளவு ரேட்ல காட்சி வடித்த நீர் முதலாவது காட்சி வடித்த நீர் அதாவது தூய நீர் அதனுடைய கடத்துத்திறன் 0.5 1/2 மைக்ரோ சைமன்
1.2 மைக்ரோ சைமன். ஒன்று தொடக்கம் 2 மைக்ரோ சைமன். அடுத்தது நான் நீர்கள் ஒப்பிடுவோம் பார்க்கிறேன். சரியா? இதுல குழாய் கிணற்று நீர், குழாய் நீர், குழாய் நீர், குழாய் கிணற்று நீர் உப்பு கட்ட சரிவு குறைவாக இருக்கும். இது 50 தொடக்கம் 150 மைக்ரோ சைமன் சென்டிமீட்டர் -3. சாதாரணமாக கிணற்று நீர் உப்புக்களை கொஞ்சம் கூடுதலாக கொண்டிருக்கும். கிணற்று நீர் உப்புக்களை கொஞ்சம் கூடுதலாக கொள்வது 100 தொடக்கம் 200 மைக்ரோ சைமன். இந்த கிணற்று நீர்ல இருக்கிற உப்புக்கள்கிட்ட மொத்த செறிவை விட 0.01 m கேசியல் கரைசல் கடத்துத்திறன் கூடியது. நான் கடத்துத்திறனை அசெண்டிங் ஆர்டர்ல எடுத்து வச்சிருக்கேன். ரிசோர்ஸ்ல இருக்கிற டேட்டா வேல்யூல மாறி 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 இருக்கும். எங்களுக்கு ஒரு தொடர்பு இருந்தால் ஞாபகப்படுத்துவோம் என்பதற்காக நான் ஒப்பிட்டு இருக்கிறேன். காட்சி வடித்த நீர், குழாய் நீர், கிணற்று நீர். கிணற்று நீரை விட இந்த கடத்துத்திறன் கூட. அப்ப நீங்க ஆர்டர்ல எழுதினீங்கன்னா நல்லா 1480 மைக்ரோ சைமன் சென்டிமீட்டர் -1. இதைவிட 10 மடங்கு செறிவு கூடிய 0.1 m செறிவுடைய கேசியல் கரைசல். இதைவிட 10 மடங்கு செறிவு கூடிய 0.1 m கேசியல் கரைசல். அதனுடைய கடத்துத்திறனை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அன்னளவாக அதிகரிக்கும். 10 மடங்கு 12400 மைக்ரோ சைமன் சென்டிமீட்டர் -1 என அமையும். 12400. சரியா? 12400. கடல் நீரின் கடத்துத்திறன், கடல் நீரினுடைய கடத்துத்திறன் இதையும் விட கூட. கடல் நீரின் கடத்துத்திறன் 0.1 m சரிவுடைய கேசியல் கடத்துத்திறனை விட கூட. இது கிட்டத்தட்ட 40,000 மைக்ரோ சைமன் சென்டிமீட்டர் -1 ஆகும். கடல் நீரில் அதிக அளவான அயன்கள் இருக்குது என்பதற்கு இந்த கடத்துத்திறன் ஒரு ஆதாரம். ஆனாலும் 1 m செறிவுடைய கேசியல் கரைசல் இந்த கடத்துத்திறன் இதையும் விட கூட. இதை விட 10 மடங்கு, இதை விட 10 மடங்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, 1 லட்சத்தை தாண்டி கடத்துத்திறன் போக வேணும். 1,10,000. 1,10,000. அப்ப நீங்க ஒப்பிடும்போது காட்சி வடித்த நீர், குழாய் கிணற்று நீர், கிணற்று நீர், கடல் நீர் 0.01 0.1 இதெல்லாம் ஒப்பிடக்கூடியது. இந்த பிரமாணங்களை பாத்தீங்கன்னா தெரியும். 1480 12400 1,10,000 கிட்டத்தட்ட 5 செறிவு 10 மடங்கா என்ன செய்யுது அதிகரிக்கும் போது கடத்துத்திறனும் 10 மடங்கால அதிகரிக்கும். அப்ப இந்த தரவுகள் எல்லாம் 25 பாகை சி வெப்பநிலையிலே அளவிடப்பட்டிருக்கு. பாகை சி வெப்பநிலைக்குரிய தரவுகள். அப்ப நாங்கள் சொல்லி இருக்கிறோம் கரைசலின் கரியத்தின் செறிவு கடத்துத்திறனை பாதிக்கும் என்று சொல்லி.
2019 MCQல இந்த இதிலே குறிப்பிட்ட சில பதார்த்தங்கள் தந்துட்டு இந்த கடத்துத்திறன் சம்பந்தமா ஏதோ கேட்டிருக்கு, வேறு வருஷப்படுத்த வச்சிருக்கு. சரியா? இப்ப நீங்கள் ஒப்பிடும் போது விளங்கிக் கொள்ளுங்க. காட்சி வடித்த நீர், குழாய் நீர், கிணற்று நீர், கடல் நீர், இதுகளை ஒப்பிடலாம். உப்புக்கண்ட கண்டன்ஸ் விளங்கும். இதுண்ட சரிவு, இதுண்ட சரிவு, இதுண்ட சரிவு ஒப்பிடலாம். அடுத்த மூன்றாவது காரணி, கடத்துத்திறனை பாதிக்கின்ற மூன்றாவது காரணி, கடத்துத்திறனை பாதிக்கின்ற மூன்றாவது காரணி வெப்பநிலை. கடத்துத்திறனை பாதிக்கின்ற மூன்றாவது காரணி வெப்பநிலை. வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போதும் அயன்கள்ட நகர்வு வேகம் அதிகரிப்பதால, வெப்பநிலை அதிகரிக்கும் போது அயன்கள்ட நகர்வு வேகம் அதிகரிக்கால கடத்துத்திறன். சரியா? இந்த பெருமானம் உங்களோட வைவர் குரூப்ல போட்டிருக்கிறேன். நீங்க ரிசோர்ஸ் புக்ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அதுல ஒழுங்குகள் மாறி இருக்கும். அப்போ ஒப்பிட உங்களுக்கு கடினமாக இருக்கும். இதுல நான் இந்த ஒழுங்கு அமைச்சு அதன் வேறு வரிசைப்படுத்தி இருக்கு. சரிதான்? அப்ப மூன்றாவது காரணி வெப்பநிலை. கடத்துத்திறனை பாதிக்கின்ற மூன்றாவது காரணி வெப்பநிலை. சரியா? கடத்துத்திறனை பாதிக்கின்ற மூன்றாவது காரணி வெப்பநிலை. வெப்பநிலை அதிகரிக்கும் போது, வெப்பநிலை அதிகரிக்கும் போது, வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின்பகு கரைசலின் கடத்துத்திறன், மின்பகு கரைசலின் கடத்துத்திறன் அதிகரிக்கும். இந்த அட்டவணையை பார்த்துட்டு போடுவோம். இங்க KCl கரைசலின் குறித்த செறிவு வேறுபட்ட வெப்பநிலைகள் என்னென்ன கடத்துத்திறனை கொண்டிருக்குதுன்னு சொல்லி பார்க்க போறோம். கடத்துத்திறன் சரியா? சைவர் பாகை சீல என்ன மாதிரி, 13 பாகை சீல் என்ன மாதிரி, 25 பாகை சீல் என்ன மாதிரி என்று 3 வேறுபட்ட வெப்பநிலைக்குரிய கடத்துத்திறன்கள் தரலாம். அட்டவணையா போட்டுக்கொள்ளும். இப்ப KCl கரைசலினுடைய செறிவு 1 m ஆக உள்ள போது, KCl கரைசலினுடைய செறிவு 1 m ஆக உள்ள போது இது நான் ஒப்புறதுக்காண்டி ஒரே வரிசை கெடுக்கிறேன். 654.3 10 எல்லாம் 10 வரிசையில இருந்தா ஒப்புடச்சுவமாக இருக்கும். வெப்பநிலை அதிகரிக்கப்படுகிறது. கடத்துத்திறன் 982 10 நான் போட்டிருக்கேன். வரிசை எல்லாருக்கும் ஜவனா இருந்தால் இந்த முன்பெருமானத்தை வச்சு ஒப்பிடலாம். 25 பாகைஸ்ல KCl 1 m KCl நடத்துறேன். அதுல நான் எழுதியிருந்தேன் 11,000 சுத்தம் சொல்லி. இதுல எங்கேயுமே என்ன சொல்லுங்க, 12,400 சொல்லி இருக்கு. 11,000
1,10,000. அப்ப அன்னளவான வருமானம் தான். இதுல கொஞ்சம் திருத்தமாக தரப்பட்டிருக்கு. 11,117 தர 10 ரெண்டா 1,11,000 சொச்சம். அது முதல் ரவுண்ட் பண்ணி தந்திருக்கு 1,10,000 சொல்லி. அப்ப பாருங்க, 1,117 தர 10 1,11,170. சரியா? அப்ப இந்த கடத்து திறன் வந்து வெப்பநிலையோட அதிகரிக்கும். வேற செறிவையும் நாங்கள் கருதினால் இதனுடைய செறிவு 0.1 இருக்கும் போது ரெண்டையும் ஒரே நேரத்தில் ஒப்பிடலாம். ஏற்கனவே நாங்கள் இதை பார்த்திருக்கோம். கடத்து திறன் குறையும், செறிவு குறையும் போது ஒரே வெப்பநிலையில கடத்து திறன் குறையும். இது வந்து 71.54 தர 10 இருக்கு. 71.54 தர 10. இது 111 தர 10. 128.9 தர 10. சைவரசம் ஒரு எம் வந்து இதுல உண்மையா கொஞ்சம் திருத்தமாக பெருமானம் தரப்பட்டிருக்கு. அதே போல 0.01 இதை விட மேலும் குறையும். 7.751 தர 10. இது 12.23 தர 10. இது 14.11 தர 10. இந்த அட்டவணையில வெப்பநிலையோட கடத்து திறனும் செறிவோட கடத்து திறனும் ஒப்பிடக்கூடியதாக இருக்கும். செறிவு அதிகரிக்கிற திசையில கடத்து திறன் அதிகரிக்கிறதையும் செறிவு அதிகரிக்கிற திசையில கடத்து திறன் அதிகரிக்கிறதையும் வெப்பநிலை அதிகரிக்கிற திசையில் கடத்து திறன் அதிகரிக்கிறதையும் பார்க்கலாம். இந்த வேல்யூ எல்லாம் உங்களுடைய இதுல போட்டிருக்கிறேன். நீங்க ரிசோர்ஸ்ல